தி வெர்சன் விசஸ் சின்மயி வெர்சன். சின்மயி வெர்சன் வந்து அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கொண்டாடுறாங்க. ஆனால் தீயும் சலைச்ச பொண்ணு கிடையாது. சின்மயி கூட அது குறித்தே ஒரு விஷயம் பேசியிருந்தாங்க பார்த்தீங்களா? இல்லை இல்லை, அதாவது வந்து சின்மயா வந்து ஹிந்தி தெலுங்கு இந்த பாட்டை பாடியிருக்காங்க முத்தமலை. இப்போ வந்து தமிழில் வந்து தீ பாடியிருக்காங்கல்ல, அன்னைக்கு தீ வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு வரல. அதனால் தமிழ் பாட்டு அதை வந்து நீங்கள் சின்மயாய் நீங்களே பாடணுன்னு அந்த பாட்டையும் அவங்க பாடுறாங்க. அந்த பாட்டை கேட்டோன்னே இந்த பாட்டையும் சின்மயாவே பாட வச்சுருக்கலாமே அப்படின்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரில. அதாவது தீயை பொறுத்த வரைக்கும் வளர்ந்து ஒரு சின்ன பொண்ணு, நல்ல அழகான பாடக்கூடிய ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு ரொம்ப பிரமாதமாக பாடியிருக்கு அந்த பாட்டை, தமிழ் வெர்ஷன். அது எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆனால் இந்த பாட்டு சின்மயாய் பாடினதுனால தீயை விட சின்மயாய் பெட்டராக பாடினதாக ஒரு ஃபீலிங்கு. அது எல்லாருமே அப்படி தான் நினைக்கிறாங்க. ஆனால் வந்து தவறு அப்படிங்கிறது வந்து சின்மயாயே சொல்லியிருக்காங்க. சின்மயா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்படி நினைக்க வேண்டாம், தீயை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன பொண்ணு, இப்போ தான் வளர்ந்து வந்துட்டுருக்குறாங்க. அவங்க வந்து இந்த பாட்டை வந்து பல மடங்கு வந்து நல்லா அழகாக பாடியிருக்காங்க. ஸோ நான் இந்த பாட்டை பாடினதுனால என்னோட பாட்டோட தீயோட பாட்டை கம்பேர் பண்ணி நீங்கள் பேசுனீங்கன்னா, அதாவது வந்து தீயோட சின்மயாய் நல்லா பாடியிருக்காங்களே அப்படின்னு பேசுனீங்கன்னா அவங்களுடைய மனசை பாதிக்கும். அவங்க ஒரு சின்ன பொண்ணு. இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னொரு 10-15 வருஷம்லாம் போச்சுன்னா என்னை விட, அதாவது ஸ்ரேயா கோஷோட பல மடங்கு அருமையான பாடகியாக வந்து தீ இருப்பாங்க. ஸோ வந்து நம்ம அப்படி எடுத்துக்க வேண்டாம். எங்களுக்குள்ள என்ன மல்யுத்த போராட்டம் நடக்குது, அதெல்லாம் வேண்டாம். அப்படியெல்லாம் பேசி இதை வந்து ஒரு பெரிய விஷயமா ஆக்க வேணாம் அப்படின்னு சின்மயாயே சொல்லியிருக்காங்க.